தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணா. கொஞ்சம் வெளியில இருக்கிறேண்ணா சென்னையில. சரி, சரி. இப்ப லீவுக்காக ஒரு 2 நாள் லீவுண்ணா. அப்ப சரி, சரி. பார்க்கணும்னு சொன்னாங்க அப்பாவும், அம்மாவும். சரி. அதுக்காக ஊருக்கு அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கிறாங்கண்ணா. சரி, அப்பா வந்து உனக்கு பொண்ணு பார்க்கறதா சொல்லியிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எப்படி பார்த்தாரு, என்னாச்சு? அப்பாவும், அம்மாவும் பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்காங்க. சரி. எனக்கு கல்யாணம் இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேண்ணா. சம்பாரிச்சு கொஞ்சம் பெரிய ஆளா வரணும். கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு. சரி, இப்ப சரி. எதுக்கு பிடிக்கல. கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருக்கிறேண்ணா. வந்து கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். அதை வந்து நீங்க தடை பண்ணாதீங்க. சீக்கிரமா பண்றது பாருங்க. சரியா? சரிங்கண்ணா, ரைட்டு. என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து சொல்றீங்களே, என்ன அப்படி உங்களுக்கு? அது வந்து பெரியவங்க பண்ணி வைக்கும் போது தான் அந்த திருமணம்ன்றது ஒண்ணு நல்லபடியா நடக்கும். சரி. அவங்க பாக்குற பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படிங்களா? ஆமா. திருமணம் ஆயிட்டு நீங்க என்ன அப்படி சாதிச்சு வச்சுட்டீங்க? பெரிய ஆள் ஆயிட்டீங்க, நீங்க வாழ்க்கையில உயர்ந்துட்டீங்க, அப்படியே தான் இருக்கிறீங்க, இந்த ஊர்லயே தான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறீங்க. வேற நீங்க என்ன சாதிச்சு இப்படியே கோட்டையை கட்டி வளைச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்கன்னா? நான் சொல்றது என்னன்னா, திருமணம் ஆகி பெரிய சாதிப்புன்றதை விட, பெரிய இதுவான்றதை விட, ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு கோட்பாடா ஒரு ஒழுங்கா இருக்கும். அதுக்காக தான் திருமணன்றதை வந்து பெரியவங்க நமக்கு நடத்தி வைக்கிறாங்க. இல்லற வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு நல்லறமா அமையும். அதுக்காக தான் சொல்றது. கணவன் மனைவின்றது வந்து ஒரு மரம் மாதிரி, ஒரு தோப்பு மாதிரி வாழ்க்கைன்ற மாதிரி அது. அதனாலதான் அதை பண்ணணும்னு சொல்றது. கல்யாணம்ன்றது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். சரி, திருமணம் ஆனா நம்மளுக்கு என்னென்ன அதுல வந்துட்டு நம்மளுக்கு பெரிய நம்ம என்ன சாதிக்க கூடியது என்ன இருக்கு? நம்மளுக்கு அதுல என்னென்ன நம்மள பயனடைய போறோம்? சரி, நான் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவு எடுத்து செய்யுங்க. சரிங்கண்ணா. ஏன்னாக்கா நம்ம அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து பிறந்து வளர்ந்து இறக்கிறதுக்குள்ள 5 விதமான நபர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். சரிண்ணா. இப்போ வந்து நான் வந்து 5வது நபரை வந்து நான் முதல்ல சொல்றேன். சரிண்ணா. அந்த 5வது நபர் எப்படின்னாக்கா சொந்த பந்தங்கள். சொந்த பந்தங்கள் வந்து நீங்க வசதியா இருந்து சொத்து பணம் காரு பங்களான்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஊர்ல ஒரு திருவிழாவோ அவன் வீட்டுல ஒரு கல்யாணமோ இல்ல மத்த ஃபங்க்ஷனோ உன்னை தேடி வந்து பத்திரிக்கை வைப்பான், கூப்பிடுவான். அதே மாதிரி நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேட மாட்டான், கூப்பிட மாட்டான். எங்கன்னா வழியில பார்த்து கேட்டீங்கன்னாக்கா ஆமாப்பா இப்ப அது ஏதோ மறந்து போச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லி விலகுவான். இதுதான் வந்து உண்மை. சரிண்ணா. இப்போ 4வது வகை நபர் அப்படின்னாக்கா, இப்போ உன்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, என்னைக்குமே இல்லாத ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து நான் உன் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட வருவான். ரோட்ல பார்க்கும்போதும் சரி, வெளியே பார்க்கும்போதும் சரி, புதுவிதமான நட்பு, புதுவிதமான ஃப்ரெண்ட் எல்லாம் வருவான். ஆனா அந்த பணம் காசு சொத்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும், உங்ககிட்ட இருந்து அந்த ஆட்டையை போடுற வரைக்கும் தான் வருவான். அதுக்குன்னே தான் அவன் வருவான். மற்றபடி உங்ககிட்ட அன்போ ஒரு உண்மையான ஒரு நட்பை எதிர்பார்த்தா வரமாட்டான். இதுதான் வந்து 4வது வகை நபர். இப்போ 3வது வகை நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீ வந்து சிறு வயதில் இருக்கலாம், ஒரு படிப்பு காலேஜ் அந்த மாதிரி படிக்கும் பொழுது வர்ற உண்மையான நட்பு நண்பர். அவங்க வந்து உன் நட்பு விதமாக சின்ன வயசு வந்து ஒன்று பார்த்துருப்பாங்க. நல்லது கெட்டது ஊக்கப்படுறது மோட்டிவேஷனாக பேசுறது எல்லாத்துலேயுமே வந்து உறுதுணையாகவும் நமக்கு பக்கபலமாகவும் இருக்கிறது தான் இந்த 3வது வகை நபர். இப்போ 2வது வகை நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரு ரத்த உறவா நல்ல ஒரு உணர்வாக இருந்துட்டு போயிடுவாங்க. பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை விலகினா கூட சரி, நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் சுப விழா அந்த மாதிரி ஃபங்க்ஷனு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கூட வந்து பங்கேற்று அந்த விழாவை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க தான் வந்து 2வது வகை நபர். இப்போ முதல் வகை நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாய்க்கு பெண் தாரம். அவங்கள தான் வந்து நம்ம மனைவி என்னுவோம், துணைவி என்னுவோம். அவங்க தான் வந்து இப்போ ஒரு அம்மா அம்மா வந்து அப்போ வந்து நமக்கு ஒரு 25 வயசுலயோ 30 வயசுலயோ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கனாக்கா, அதுக்கப்புறம் வந்து வாழ்ற காலங்கள் ஃபுல்லாவே நம்ம மனைவி குழந்தைகள் மக்களோட தான் நம்ம வாழ போறோம். அப்போ அத்தனை வருஷமும் நம்ம கூட இருந்து தாய்க்கு பெண் தாரன்றவங்க தான் நம்ம மனைவி. அவங்க தான் வந்து எத்தனை வருஷம் நம்ம இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. துக்கத்துல சந்தோஷத்துல எல்லாத்துலயும் பகிர்ந்துக்க போறாங்க. நம்ம இறந்தாலும் கூட நம்ம குழந்தைகளுக்காக மறு திருமணமே பண்ணாம அவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வாழக்கூடியவங்க தான் நம்முடைய மனைவி. அதுக்கு தான் நான் சொல்றது எதுக்குனாக்கா, இப்போ நமக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம். இது வந்து ஒரு குறுகிய காலம் தான். அதுக்கப்புறம் வந்து சொன்னாக்கா மனைவி தான். அதனால தான் நான் சொல்றேன். நான் அந்த திருமணத்தை நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் அடுத்த படிக்கு நம்ம போக முடியும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நான் பண்றேன். வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப என் மேல அக்கறை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நான் தப்பா பேசிட்டேன்னு கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஒரு வழியை நல்ல வழி எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நல்ல ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறீங்க. கல்யாணத்துல இவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரியும். கல்யாணங்கிறது மிக அவசியம். நீங்க எனக்கு இவ்வளவு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. ஓகே, அப்பா சொன்ன மாதிரி நான் கல்யாணம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. சரி, ஓகே.